சிந்தாமணியால் இந்த மீனா ஜெயிச்சதை தாங்கிக்கவே முடியலை. ஆனால் வீட்டில் மீனா மூத்துன்னு எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அண்ணாமலை மீனாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருமா, இப்போ நீ ஒரு பெரிய பொறுப்பில் இருக்க. ஆனால் அதுக்காக நீ உன் பொறுப்பு மட்டுமே பார்த்துட்டு உன் மொத்த உடம்பையும் நீ வருத்திக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா பொறுப்பையும் நீ பிரித்து கொடுமா. உன் கூட இருக்கவங்க அது சரியாக கவனிச்சுப்பாங்கன்னு சொல்ல, நானும் இதே தப்பா மீனா கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். நீ ஒரு தலைவி பதவியில் நின்றுட்ட, தலைவியாக ஆயிட்ட. பூ சங்க வியாபாரிகள் தங்க சேர்ந்தல்ல தலைவின்ற ஒரு இடத்துல நிற்கிறேன். நீ மட்டுமே எல்லாத்தையும் பார்த்து கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஒவ்வொரு பொறுப்பையும் பிரித்து கொடுமே. நான் முத்து சொல்லும் போது மீனாவும் நானும் அதே தாங்க யோசித்தேன். நீங்களும் கரெக்டாக இதை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்ல, பாத்தியா மீனா, நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோன்னு முத்து சொல்லிட்டுருக்காங்க. நாளைக்கே இதை பற்றி பேசுகிறேங்கன்னு மீனாவும் சொல்லிடுறாங்க. ஆனால் சிந்தாமணிக்கு தான் கிட்டே இருந்த ஆட்கள்லேருந்து எல்லாருமே கைவிட்டு போன ஒரு கவலை. திரும்பவும் அந்த ஆட்சியை பிடிக்கணும்னா இன்னும் 2 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணுமேன்ற ஒரு கவலை எல்லாமே போட்டு சிந்தாமணியை ரொம்ப வருத்த செய்யுது. ரேகா தான் அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வரவங்க அம்மாவை பார்த்துட்டு, ஏம்மா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளோ சுகமாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, என்ன தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிட்டோன்னு வருத்தமா? இதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்ல, என்னாச்சு ரேகா, ஒரு அம்மாவுக்கு ஆறுதலாக நீ இருப்பேன்னு பார்த்தா நீ உன் அம்மாவையே இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சிந்தாமணி சொல்ல, அதுக்கு ரேகா சொல்கிறாங்க, அம்மா நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, என்றைக்குமே நீ மட்டுமே நிற்கணும், நீ மட்டுமே ஜெயிக்கணும்னா எப்படிம்மா? நம்மளை எதிர்த்து போட்டி போட ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் அந்த வாய்ப்பை விட்டு கொடுக்குறதுல ஒன்றும் தவறில்லை. ஆனால் நீ விட்டு கொடுக்கல, ஆனால் அவங்க நியாயமாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அதை நினச்சி சந்தோஷப்படுமான்னு சொல்லிட்டு ரேகாவும் சொல்கிறாங்க. ஆனால் சிந்தாமணிக்கு கோவங்கள் மட்டுமே தான் அதிகமாகவே இருக்குது. அந்த மீனாவை சும்மா விட்டுறக்கூடாதுன்ற ஒரு முடிவில் சிந்தாமணி இருக்காங்க. மீனா ஒவ்வொரு பொறுப்பையும் தான் அக்கா கிட்ட கீழே இருக்க வேலை பார்க்குறவங்க கிட்ட பிரித்து கொடுக்க, சரி மீனா, நீ சொன்னது போல் நாங்கள் பார்த்துக்குறோம். எந்த பூக்காரங்க கஷ்டப்பட்டாலும் அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லை மீனா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பெட்டிஷன் போடுறதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரிங்கக்கா, இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, இதையெல்லாம் நீங்கள் சரியாக பார்த்துருவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நானும் என் வேலையை பார்ப்பேன்னு சொல்ல, நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ கிடைக்கிற ஆர்டர் பற்றி மட்டும் சொல்ல மீனா, மீன் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு அவங்க கூட இருக்க அக்காக்கள் எல்லாமே மீனாவுக்கு தைரியத்தை சொல்ல, மீனாவும் ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்காங்க. சீதா வீட்டில் இருக்கவங்க அப்போ அருண் சீதாவை பார்க்குறாங்க. சீதா அப்படின்னு சொல்லி கூப்பிட, சீதா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே உட்காந்துருக்க. சீதா ஒன்றுதான் அப்படின்னு அதட்டலோட கூப்பிட சீதா கிளம்பி நிற்கிறாங்க. என்னங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, என்ன யோசனையில் இருக்க, உன்னை நான் எத்தனை தடவை கூப்பிட்டுட்ருக்கேன், உனக்கு காதே கேட்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அது அப்படின்னு சீதா சொல்லும்போது, சரி எனக்கு இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொன்னல, போயிட்டு எனக்கு டிஃபன் ரெடி பண்ணி வை, ரொம்ப சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்ல, எல்லாமே ரெடியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சீதாவும். என்னாச்சு உனக்கு, உடம்புக்கு எதுவும் முடியலையான்னு அருண் கேட்குறாங்க சீதா கிட்ட. இல்லை, நான் என்னுடைய லைஃப்பை பற்றியும் என்னுடைய லைஃப்பில் அடுத்து நம்ம என்ன பண்ணலான்றதை பற்றியும் யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்ல, என்ன பண்ணலான்னா எதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி கேட்க, இல்லை நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அடுத்து இதை தாண்டி வேறு ஜாப்க்கு நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல, ஏன் சீதா என்னாச்சு, அங்கே எதுவும் உனக்கு பிரச்சனையான அருண் கேட்குறாங்க. சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அக்கா இப்போ அடுத்தடுத்து முன்னேறிட்டே இருக்கான். நான் படிச்சுட்டு ஒரே ஜாப்பில் இருக்கிறத விட அடுத்தடுத்து நம்ம முன்னேறி போகிறதுக்கு நல்ல ஜாப் கிடச்சா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதான் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்துகிட்டே வேறு ஜாப்க்கு ஏதாவது அப்ளை பண்ணலாமா, அதிக சம்பளத்தில் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கேன்னு சொல்ல, இதை கேட்ட உடனேயே இங்கே அருண் நீ போய் சம்பாதிச்சு அதை நம்ம வீட்டுக்காக கொண்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் போலீஸ், நான் பார்த்துக்க மாட்டேனான்னு சொல்லிட்டாங்க அருண் சொல்ல, இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சீதா, நீ பார்த்துட்ருக்க வேலையை விட்டாலுமே சரி எனக்கு பிரச்சனையே இல்லை, நீ வீட்டில் இருந்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டாலே போதும், தேவையில்லாமல் அடுத்த வேலைக்கு போகணும்லாம் ஆசைப்படாதன்னு சொல்லிட்டு அருண் அங்கேருந்து கிளம்பி போக சீதாவுக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக போயிடுது. ஏன்னா அருண் இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லை, ரொம்பவே மனசு கலக்கத்தோடையும் வருத்தத்தோடையும் சில குழப்பங்களோடையும் இருக்காரு. எப்படியாவது இவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஆகணுமே அப்படின்ற மாதிரியான எண்ணம் மட்டும்தான் சீதாவுக்குள்ளே ஓடிட்டு இருக்கவும்
இந்த சுச்சுவேஷனில் இங்கே மீனாவும் தன்னுடைய லைஃப்பை வந்துட்டு நல்லாவே ஒரு பாயிண்ட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா அந்த பூக்கடையை நடத்திட்டு இருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பலருக்குமே மீனா தேர்தலில் வெற்றி பெற்றதுனால அங்கே இருக்கவங்க பலருமே வாழ்த்து சொல்லவும் செய்கிறாங்க. முக்கியமாக முத்துவுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்தாரு இல்லையா, அவரும் அவருடைய ஒய்ஃபும் சேர்ந்து மீனாவை வந்து பாராட்டுறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நீங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்கான ஒரு வழி தான் இதை பிடிச்சிட்டு மேலே ஏறி போயிட்டே இருக்கணும், என்றைக்குமே கீழே இறங்கிடக்கூடாது, சறுக்கல்கள் வரும், அந்த சறுக்கல்களை தாண்டி முன்னேறதான் வாழ்க்கைன்னு சொல்லி அவருமே சில விஷயங்களை சொல்ல முத்துவுக்கும் மீனாவுக்கும் இது சந்தோஷத்தை கொடுக்கவும் செய்யுது. அப்போ தான் இங்கே அவங்க அக்கா கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது மீனாவுக்கு. என்னாச்சு மீனா, இன்னைக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த பொண்ணு வரவே இல்லை, அதான் பசங்க எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா கால் பண்ணுறாங்க. அப்படியா, ஸ்வேதா தான் நிறைய கிளம்பியிருப்பாங்களே, எனக்கு ஏற்கனவே தான் அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்களேன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஸ்வேதா கால் பண்ணால் கால் அட்டன் பண்ணவே இல்லை. என்னாச்சு அப்படின்னு அவங்க முத்துவும் கேட்க, இல்லைங்க ஸ்வேதா தான் டியூஷன் சொல்லி கொடுக்குறதா இருந்தது, வாரத்தில் 3 நாள் ஃப்ரீயாக அவங்களே டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களேன்னு சொல்ல, ஆமாம் தங்கச்சி இதெல்லாம் சொல்லித்தர இருந்துச்சு, எங்கே அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, நானும் கால் பண்ண கால் போகவே இல்லைங்க, நீங்கள் ஒரு தடவை கால் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, கால் பண்ணாலும் கால் போகவே மாட்டுது, என்னாச்சுன்னு தெரியலே மீனா, சரி நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாங்க. என்னங்க நானும் உங்கள் கூட வரட்டுமான்னு சொல்லி கேட்க, சச்சா அதெல்லாம் நீ எங்கேயும் வர வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாங்க. முத்து கிளம்பி நேராக ஸ்வேதா வீட்டுக்கு தான் ரொம்ப அவசரமாக போக, அவள் அப்போவே கிளம்பிட்டாலேப்பான்னு அங்கே ஸ்வேதா வீட்டில் இருக்கவங்களும் சொல்ல, அப்படியா இன்னும் வரல, அதனால தான் ஒருவேளை ஸ்ருதியை பார்க்க ஹோட்டல்களில் போயிருப்பாங்களோ என்னமோ, சரி நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன்னு ஸ்ருதியை பார்க்குறதுக்காக அங்கே போகிறாங்க. ஸ்ருதி ரவி 2 பேருமே அங்கே ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், வாங்க முத்து அப்படின்னு அங்கே ஸ்ருதி கூப்பிட, ஆமாம் ஸ்வேதா இங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்க, ஸ்வேதாவா அவள் இங்கே வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே ரவியும் சொல்கிறாங்க. ஆமாம் நானும் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கேன், அவங்க இங்கே வரலையே, அதுவும் இல்லாமல் அவங்க இன்றைக்கி டியூஷன் ஒர்க்குன்னெலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அது விஷயமாக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நேற்றே அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. என்னாச்சு முத்து அவங்க இன்னும் வரலேன்னு சொல்லி கேட்க, இல்லை கால் பண்ண கால் போகவும் மாட்டுது, அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அப்போவே கிளம்பிட்டதாக சொன்னாங்க, அதான் ஒன்றை பார்க்கல அங்கே ஸ்வேதா இங்கே வந்திருக்குமோ நினச்சிட்டு வந்தேன், இப்போ ஸ்வேதா இங்கேயும் வரல அங்கேயும் இல்லை, அப்படின்னா எங்கே போயிருக்குன்னு தெரியலேன்னு இங்கே மனசு ரொம்ப குழப்பத்தோட பதட்டத்தோடு நிற்க, நீங்கள் பதட்டப்படாதீங்க முத்து, ஸ்வேதா ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ளே போனாலும் போயிருப்பாங்க, நீங்கள் அங்கே போய் பாருங்கள், இல்லைனா அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கன்னு சொல்ல, சரி நான் வீட்டிலே போய் என்ன இதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு முத்து வந்துட்டு நேராக கிளம்பி போகிறாங்க. கூடவே ரவியும் நீயும் போயிட்டு வான்னு ஸ்ருதி அனுப்பி வைக்கிறாங்க. ரவி முத்து 2 பேருமே கிளம்பி நேராக தான் வீட்டுக்கு போடுறாங்க. அங்கே ஓடுனா அங்கே அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் உட்காந்துருக்காங்க. என்னாச்சுரா என்னாச்சு ஏன் பதட்டப்பா ஓடி வந்தீங்கன்னு சொல்ல, இல்லை ஸ்வேதா இன்னும் வரல அதனால தான் வந்தோன்னு சொல்லும்போதே, ஸ்வேதாவா அவள் இங்கே வரலையே அப்படின்னா விஜயாவும் சொல்கிறாங்க. சரிப்பா நாங்கள் பார்த்துக்கிறோன்னு முத்துவும் ரவியுமே கீழே ஓடி வராங்க. டேய் முத்து, ஸ்வேதா எங்கே போயிருப்பா, அவள் எப்போதும் நம்ம கூடவே தான் இருப்பான், நமக்கு நிறைய ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கா, இப்போ கூட டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னவ வரலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மீனா ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. மீனா ஃபோன் பண்ணி கூப்பிட்டோடனே மீனாவோட இடத்துக்கு அங்கே முத்துவும் ரவியும் ஓடுறாங்க. என்னாச்சு மீனா ஏன் வர சொன்னேன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. என்னம்மா தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொன்னேன், என் பசங்க எல்லாரும் உனக்காகவும் அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் நீ ஏற்பாடு பண்ண ஆள் கடைசி வரைக்கும் வரல அப்படின்னு நிறைய லேடிஸ் வந்து இங்கே மீனா முன்னாடி கேள்வி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி இருந்த ஆம்பளைங்க எல்லாருமே மீனா கிட்ட எனக்கு அப்போவே தெரியும், ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி யார் என்ன வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம், ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை செய்யணும்ல, இலவசன்ற பேரில் மக்களை கவர்றதுக்காக இப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் அதே ஆட்சிக்கு வந்த பிறகு அது இப்படி சரியில்லை அது சரியில்லைன்னு எல்லாத்தையுமே இங்கே முடிச்சு விட தான் பண்ணுவாங்க. அது ஏற்கனவே நம்ம எல்லாம் பார்த்த ஒன்று தானே. இப்போ சிந்தாமணி தான் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தானா, ஆட்சிக்கு வந்த நீயும் அப்படி செய்யலாமான்னு அங்கே இருக்கவங்க எல்லாரும் கேள்வி கேட்க, ஒரு நிமிஷம் ஏன் இப்படி எல்லாரும் பேசுகிறீங்க, சங்க தேர்தலில் வெற்றி பெற்றதே உங்களால் தான், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதை நாங்கள் ஓடி வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக நிற்க தான் செய்வோம். இந்த நிலைமையில் நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாமா,
கண்டிப்பாக ஸ்வேதா வந்துடுவா. ஸ்வேதா வரலனாலும் வேற யாரையாவது உங்களுக்கு நாங்கள் இங்கே பசங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க கூட்டிகிட்டு வரதான் போகிறோம். அதுக்கான பணத்தையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்க வேணான்னு முத்து சொல்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, பசங்க எல்லாரும் படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது டைம் கொடுங்க. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸ்வேதாவும் இன்னும் வரல. பசங்களை இன்றைக்கி நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க. நாளையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்துடலாம். நாங்களே அதுக்கு என்ன ஏதுன்னு முடிவு சொல்கிறோன்னு முத்து அனுப்பி வச்சிட்றாங்க. எல்லாருமே கலைஞ்சு போகும்போது முணுமுணுத்துட்டே தான் போகிறாங்க. இப்படி எல்லாரையும் நம்பி ஏமாந்துகிட்டே இருக்குமேனு அவங்களுக்குள்ள ஒரு முணுமுணுப்பு இருக்க தான் செய்யுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ரவி முத்துவை பார்த்து கேட்க, எனக்கும் அதான் புரியலை. ஸ்வேதா இன்னும் வரலையேன்னு ஒரே பதட்டத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்வேதாவோ இங்கே எங்கே இருக்காங்கன்னா சிந்தாமணியோடைய கஸ்டடியில். சிந்தாமணி தான் ஆள் வச்சு இந்த ஸ்வேதாவை கடத்தவும் வச்சுருப்பாங்க. ஸ்வேதா கடத்தப்பட்டு வந்த நிலைமையில் அங்கே கட்டி போட்டு இருக்கையில் இருக்கும்போது சிந்தாமணி தான் தன்னை கடத்தியிருக்காங்கன்னு தெரியக்கூடாதுன்றதில் சிந்தாமணி கவனமாகவே இருக்காங்க. ஸ்வேதாவை இங்கே அடைச்சி வச்சிட்டோன்னா இந்த மீனா பண்ணுற ஒவ்வொரு வாக்குறுதியையும் அவர் நிறைவேற்ற மாட்டான்னு சொல்லிட்டு இங்கே பெட்டிஷன் போடுவாங்க. இனிமேல் இந்த தேர்தலில் நிற்கக்கூடாது, இப்போதே இவளை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்கள் மூலமாக பணம் கொடுத்து பேச வச்சுருப்பாங்க. அவங்க தான் இங்கே மீனா முன்னாடி வந்து கத்திட்டு போகவும் செஞ்சுருப்பாங்க. பணத்தை வாங்கின பல பேருமே மீனாவுக்கு எதிராக நிற்க முத்து மீனான்னு எல்லாரும் பதட்டத்திலே இருக்காங்க. இப்போ என்ன மீனா பண்ணுறதுன்னு ஸ்ருதி கேட்கும்போது வீட்டில் இருக்க விஜயா கேட்குறாங்க, எனக்கு அப்போவே தெரியும் இவளால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு. ஆனால் இப்போ ஸ்வேதா எங்கே போனான்னு தான் தெரியலை. அவளால் வேற என் பையனுக்கு பெரிய சம்மந்தம் அமைஞ்சுது. இப்போ என்னடானா அவளையும் ஆளை காணவே நினச்சி விஜய் ஒரு பக்கம் பதட்டத்திலையும் கோபத்திலையும் மீனாவை திட்டுறாங்க. என்னங்க ஸ்வேதா எங்கே போயிருப்பா, என்ன ஆனாலும் ஒன்றுமே தெரியலே நினச்சி வருத்தத்தில் எங்கள் மீனா சொல்ல, எனக்கு இந்த பதவியை பற்றியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னை சுற்றி இருக்க யாருக்கும் என்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இப்போ என்னங்க பண்ணுறதுன்னு மீனா முத்துக்கிட்டே கேட்குறாங்க. இரு மீனா, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலான்னு சொல்லும்போது அப்போ தான் சீதாவுக்கு இங்கே ஃபோன் பண்ணுறாங்க. சீதாவோ ஃபோன் அட்டன் பண்ணலன்னு உடனேயே நேராக சீதா வீட்டுக்கு இங்கே போகவும் செய்கிறாங்க முத்துவும் ரவியும் சீதா வீட்டு வாசலில் நிற்க அருண் வெளியே வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் நிற்கவும் செய்கிறாங்க. உன்னோட கோபம் எல்லாத்தையும் தூக்கி போடு, இப்போதைக்கு எனக்கு ஒரு உதவி வேணும், அதுக்காக தான் வந்தேன் சொல்லி இங்கே முத்து கேட்க, அதை கேட்டதுமே என்ன விஷயம்னு அருண் கூப்பிட்டு கேட்குறாங்க ரவி கிட்ட. ரவி விஷயத்த சொன்ன உடனேயே சரி அந்த பொண்ணோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் கொடுங்க, நான் என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க அருண் அதுபோல் அந்த பொண்ணோட கான்டாக்ட் வச்சுட்டு எங்கே இருக்கான்னு பார்க்கும்போது அந்த ஃபோன் வந்துட்டு ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கிடைக்கவும் செய்யுது. அந்த ஃபோனெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் இங்கே கூட்டிகிட்டு போகவும் செஞ்சுருப்பாங்க. அப்படி அங்கே போய் அடைச்சி வச்சிருக்கவும் செய்கிறாங்க ஸ்வேதா அந்த இடத்துல இருக்கிறத எப்படியாவது வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தான் யோசிக்கவும் செய்கிறாங்க. சுற்றி இருந்த ஆட்களை பார்த்ததும் ஸ்வேதாவுக்கு பயமும் அதிகமாகுது. ஆனாலும் இன்னொரு பக்கம் இன்னும் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சிந்தாமணி தன்னை கடத்தி வச்சிருக்கான்றது தெரிஞ்சுதான். ஆனால் இந்த சிந்தாமணி தான் கடத்தினான்னு நமக்கு தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணுறான். ஆனால் நம்ம இங்கே இருந்து இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றதை கவனிச்சே ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாகவே இருக்காங்க. இங்கே மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சிட்டே இருக்க இங்கே ஸ்வேதா பக்கத்தில் இருக்கவங்க ஆட்கள் எல்லாரும் அப்போ தான் வந்துட்டு சிந்தாமணிகிட்டேருந்து இவங்க ஆட்களுக்கு ஃபோன் வருது. சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்ல, என்னடா பண்ணுறாவன்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு இன்னும் மயக்கத்திலே தான்க்கா இருக்குது, இன்னும் மயக்கத்துலேருந்து தெரியவே இல்லைன்னு சொல்ல, சரி ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க, இப்போ அவளை வெளியே விடக்கூடாது, இன்னும் 2 நாள் அவள் நம்ம கஸ்டடியில் தான் இருக்கணும். இந்த 3 நாள் வாரத்தில் 3 நாள் எங்கள் பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னால முதல் வாரமே இங்கே அவளை போக விடாமல் செஞ்சிட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் நாம் நினச்சது போல் எல்லாமே மாறிடும். இதுக்கப்புறம் இவளே போய் நின்னாலும் அங்கே இருக்க மக்களை காரி துப்பி தான் அனுப்புவாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரிங்கக்கா நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் 3 நாளைக்கு இவன் நம்ம கஸ்டடியில் தான் இருப்பாள். பசங்களுக்கு இவள் டியூஷன் எடுக்க போகிறதும் இல்லை. அது மட்டும் இல்லைக்கா, இப்போதாக்கா எனக்கு நம்ம ஆளுங்க ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க, உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல சொன்னாங்க. அதுவும் அந்த மீனாவை எப்படியாவது பதவியிலேருந்து வெளியே அனுப்பணுன்றதுக்காக ரொம்ப மும்மரமாக வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவள் சொன்ன ஒரு வாக்குறுதியில் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டான்னு மக்களுக்கு நம்ப வைக்கிற விதமாக வெளியில் இருந்தபடி வேலை எல்லாமே நடந்துட்டுருக்குன்னு சொல்லும்போது ஸ்வேதா இதெல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இப்படியே கேட்டுட்டு அமைதியாகவே படுத்திருக்க இங்கே ஸ்வேதாவோ இந்த விஷயத்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியப்படுத்தணுன்றதில் உறுதியாக இருக்காங்க.
அப்போ கொஞ்ச நேரம் கழித்து மயக்கம் தெளிகிற மாதிரி ஸ்வேதா கிளம்பும்போது எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 நாளைக்கு நீ இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்ல, 2 நாளைக்கு என்னால் இப்படியே இங்கே எப்படி இருக்க முடியும், பாத்ரூமுக்கு போகணுன்னா கொண்டு விடக்கூட மாட்டிங்களான்னு சொல்லி கேட்க, சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் போய் முதல்ல அந்த சாவியை எடுத்துகிட்டு வாங்கடா, இதில் கையில் போட்டிருக்க கட்டு எல்லாத்தையும் அவிழ்த்து விடணும்னு சொல்லும்போது ஸ்வேதாவுடைய கை கட்டு கால் கட்டு எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டு உள்ளே கொண்டு போய் விடவும் செய்கிறாங்க. ஆல்ரெடி தன்னுடைய இன்னொரு மொபைல் ஃபோனை எப்போதுமே தன்னுடைய ட்ரெஸ்க்குள்ளே மறைச்சி வச்சுருப்பாங்க இங்கே ஸ்வேதா. அப்படி இருந்த ஒரு மொபைல் ஃபோனை தான் எடுக்கவும் செய்கிறாங்க. ஸ்வேதா இங்கே மீனாவுக்கும் முத்துவுக்கும் கால் பண்ணிவிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதும் முத்து மறந்து போக, நீ எதுக்கும் பயப்படாதம்மா, கொஞ்ச நேரத்தில் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், நான் எப்படியாவது உன்னை வந்து காப்பாற்றுவேன்னு சொல்ல, அண்ணே நான் ஒன்றும் பயப்பில்லைண்ணே, எனக்கு தெரியும் அண்ணே, இந்த சிந்தாமணி தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்கக்கூடியவங்கன்னு, மீனா வயிற்றில் கத்தியால் அவங்க குத்துனதே அவங்க தான். அப்படி இருக்கும்போது அப்போவே அவங்கள பற்றி நான் கெஸ் பண்ணி வச்சுட்டேன், இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்க தானே, ஸோ அதுக்காக நான் ப்ரிப்பேர்டாக தானே இருந்தேன், அதனால் என்னை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. மீனாவுக்கு எதிராக வெளியே ஒரு கூட்டமே செயல்பட்டுருக்குல்ல, முதல்ல அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, சரிம்மா அதை நான் பார்த்துக்கிறேன், ரவி அது எல்லாத்தையும் பார்த்துப்பான், கொஞ்ச நேரத்தில் ஒன்று வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு முத்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னாச்சுன்னு வெளியே இருக்க ஆட்கள் கதவை தட்ட உள்ளேருந்து ஸ்வேதா வெளியே வரவும் செய்கிறாங்க. வெளியே வந்து ஸ்வேதா மீதியாக வந்து உட்கார திரும்பவும் கை காலெல்லாம் கட்டி போடவும் செய்கிறாங்க அவங்க ஆட்கள் எல்லாருமே. மீனாவுக்கு இதெல்லாம் கேட்கும்போது பயமும் பதட்டமும் அதிகமாயிட்டே தான் இருக்குது. தன்னால் தன்னை சுற்றி இருக்க யாருக்கும் எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாகவே இருக்காங்க. அப்படி மீனா உறுதியாக இருக்காதே பட்சத்தில் சிந்தாமணியுடைய ஆட்களை அடித்து போட்டுட்டு அங்கே காப்பாற்றவும் செய்கிறாங்க. ஸ்வேதா வீட்டுக்கு வந்தது பிறகு உனக்கு ஒன்றும் இல்லையம்மான்னு அங்கே இருக்க விஜய பதட்டத்தோட கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரேன். எல்லாருக்குமே இப்போ தான் நிம்மதி வருது, உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, பெரியப்பா அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது பெரியப்பா, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், அந்த சிந்தாமணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்ல, சிந்தாமணி தான் இதெல்லாம் பண்ணான்னு உனக்கு எப்படி தெரியும்னு விஜய் கேட்க, இதை கூடவா என்னால் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் தெரிஞ்சும் நடிச்சிட்ருக்கேன் நானே எவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசித்து அந்த சிந்தாமணி தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்கிறேன், நீங்கள் ஈஸியாக இதெல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க மேலே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பக்கம் இருக்கலாம் பெரியம்மா, ஆனால் அவங்க நல்லவங்களே கிடையாது. மீனாவை தோற்கடிக்கணும்னா எந்த எல்லைக்கும் போகக்கூடியவங்க. இன்றைக்கி என்னை கடத்தினவங்க நாளைக்கு உங்களையே குத்தி கொலை பண்ணிவிட்டு மீனா தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு போக எவ்வளோ நேரம் ஆகிடும் அப்படின்னு இங்கே ஸ்வேதா சொல்ல, விஜய் அதை கேட்டு வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. என்ன ஸ்வேதா சொல்கிறா அப்படின்னு விஜயை கேட்க, ஆமாம் பெரியப்பா, இந்த விஷயத்தை பற்றி கூட சிந்தாமணிக்கிட்ட அவங்க ஆளுங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம் சிந்தாமணியை இப்படியே தான் சொல்லியிருக்காங்க, அதான் இங்கே நம்ம பெரியம்மாவை ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு பழியை தூக்கி மீனா மேலே போட்டணுன்றதில் ரொம்ப உறுதியாகவே இருக்காங்க. நம்ம பெரியம்மாவுக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது, அந்த சிந்தாமணியும் ஜெயிலுக்கு போகணும், அதுக்கு என்ன வழின்றதை பற்றி மட்டும் நம்ம யோசிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ரவி வராங்க. வந்த ரவி உடனே முத்துவை பார்த்து சொல்கிறாங்க, நீ சொன்னது போல் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்டா, நமக்கு எதிராக இனி எந்த ஆட்களும் இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் நாம் இங்கே தடுத்து நிறுத்தியாச்சு, வந்தவங்க எல்லாரும் மீனா அண்ணியை பற்றி தப்பாக தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஸ்வேதா சரியான நேரத்தில் வந்து பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிற விதத்தை பற்றி பேசினதையும் அதே நேரத்தில் டியூஷன் எடுத்துகிட்டு வந்ததுனாலையும் அவங்களுடைய கோபம் அடங்கியிருக்கு. இது இப்படியே விட்டுறக்கூடாது, தொடர்ந்து நாம் அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிகிட்டே இருக்கணும்னு ரவி சொல்லும்போது, கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்று கூட குறையாது, எல்லாமே கரெக்டான நேரத்தில் அவங்கள போய் சேரும், அவங்களுக்கு அதை அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும், எல்லாத்துக்குமே காலந்தானே பதில் சொல்லும், காலம் கடந்த பிறகு தான் இதுக்கான தீர்வும் கிடைக்கும்னு முத்து சொல்கிறதா சரின்னு அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்காரு. சிந்தாமணியுடைய ஆட்களும் இப்படி எல்லா பிளானும் நம்மளை விட்டு சொதப்பிடுச்சேன்னு ரொம்ப கொடுமையாக அந்த எண்ணத்தெல்லாம் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் வீட்டுக்கு முத்து வராங்க. நீ என்ன நினச்சாலும் அது நடக்க போகிறதில்ல, தேவையில்லாமல் எதுக்காக மீனா விஷயத்தில் தலையிட்டே இருக்க, உன்னால் நேர்மையாக நின்று ஜெயிக்க முடியும்னா ஜெயிச்சு காட்டு, அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி முட்டாள்தனமான விஷயத்த பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல, ஒரு நாள் நிச்சயமாக மீனாவை நான் ஜெயிப்பேன்
அப்படின்னு சொல்லும்போது நேர்மையான வழியில் போராடினா யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஆனால் நீ குறுக்கு வழியில் போயிட்டுருக்கேன், அது தப்புன்னு சொல்லிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன்னு சொல்ல, நீ என்ன இருந்தாலும் நான் சொல்கிறத நீ கேட்க போகிறதும் இல்லை. தப்பான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதில் தான் நான் போவேன்னு விடாப்படியே நிற்கக்கூடிய ஒரு ஆளு நீ. உனக்கெல்லாம் தண்டனைன்னு ஒன்று நான் கொடுக்கக்கூடாது, அதை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க தான் கொடுக்கணும்னு சொல்ல, இங்கே சிந்தாமணி அதிர்ந்து போயிட்டு முத்துவை பார்க்க போலீஸ் வந்து நிற்கிறாங்க. கையில் விளங்க மாட்டும்போது, சார் நான் எந்த தப்பும் பண்ணலை, என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, உங்கள் வீட்டில் போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? அந்த மாதிரி நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்ல, அப்போதான் ஸ்வேதா வந்து நிற்கிறாங்க. ஆல்ரெடி உனக்கு மட்டும்தான் ஆட்கள் இருக்கமா? உன்னுடைய ஆட்கள் மட்டும் என்னை மட்டும்தான் கடத்திட்டு வருவாங்களா? அதையும் தாண்டி எனக்கும் நிறைய இடங்கள்ல உன்னையை தாண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. உன்னையை தாண்டிய ஆட்கள் எல்லாருமே எனக்கு நல்லா தெரியும். அவங்க மூலமாக தான் உனக்கே தெரியாமல் உன் வீட்டுக்குள்ளே நான் இதெல்லாத்தையுமே வச்சேன் அப்படின்னு ஸ்வேதா வந்து அங்கே சிந்தாமணி பக்கத்தில் என்ன சொல்ல, என்ன சார் பார்த்துட்ருக்கீங்க? வீட்டுக்குள்ளேருந்தே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, அதுக்கு இவங்க ஆட்களும் இங்கே துணையாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்களை நீங்கள் கைது பண்ணி கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இருக்க அவங்க ஆட்கள் எல்லாருமே அங்கே அந்த சிந்தாமணியை வந்துட்டு சிந்தாமணியோடு சேர்த்து அவங்க ஆட்களையும் கைது பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. சிந்தாமணி அப்படியே திகைச்சு போய் நிற்க, நீ நல்லது பண்ணணும்னு நினச்சினா உனக்கே நல்லது தேடி வரும். ஆனால் நீ மற்றவங்களை வாழ விடக்கூடாதுன்னு நினச்சனா அது எப்படி? நாங்களும் உன்னை வாழ விட்டுருவோமா என்னன்னு ஸ்வேதா இங்கே சிந்தாமணியை பார்த்து ரொம்ப வீராப்பாக பேச, சிந்தாமணியோ அவமானப்பட்டு வீட்டிலேருந்து போதைப்பொருள் எடுத்ததுனால அங்கேருந்து கிளம்பி போக, இந்த மாதிரியான ஒரு நியூஸை பார்த்த ரேகாவால் தாங்கிக்க முடியவே இல்லை. ரேகா இதை நினச்சி ரொம்ப கவலையோட தாப்பாவை பார்க்க, அவள் சின்ன சின்ன தப்பு தான் பண்ணிகிட்டு இருந்தா, திரும்ப இப்போ இவ்வளோ பெரிய தவறை பண்ண ஆரம்பிச்சிட்டானா, இனி நீ அவளை தேடி போகவே கூடாதுமான்னு அவங்க அப்பா கண்டிஷனாக ரேகாட்ட சொல்லிடுறாங்க. ரேகாவும் அப்பாவுக்காக அந்த விஷயத்தில் உறுதியாகவே இருக்காங்க. இந்த நியூஸ் முழுக்க பரவும் செய்து விஜயாவுக்கு இது பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது. சிந்தாமணி கூட இருக்க பழக்க வழக்கத்தை கட் பண்ணுன்னு சொன்னல விஜயான்னு பார்வதி வேற ஃபோன் போட்டு ஒரு பக்கம் விஜயாவை திட்டுறாங்க. விஜயா வீட்டில் இருக்கவங்க கிட்டேயும் திட்டு வாங்கிக்கிட்டு சிந்தாமணி மாதிரியான ஒரு ஆளுகிட்ட பழகுனதுனால தனக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு பயத்தோடையே விஜயா இருக்கவும் செய்கிறாங்க.